நான் உங்கள் தேவா. என் தம்பி ஜெயலலிதாலேருந்து ஒரு பாட்டு பாட போகிறான். பாடுறான். தலைப்புறம் அலப்புறம் பாடுறா. தலைப்புறம் அலப்புறம் கேளுடா. தேங்க்யூ. 7 தொகுதிகளும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி கைப்பற்றும். அங்கே ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வர வாய்ப்பில்லை. குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. அங்கே ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வர வாய்ப்பில்லை. பிஜேபி மன்னிக்க வேண்டும். பிஜேபி வர வாய்ப்பில்லை. அங்கே ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வர வாய்ப்பில்லை. பிஜேபி மன்னிக்க வேண்டும். மாட்டு மூளை, இதத்தான் மாட்டு மூளைன்னு சொன்னேன் சார். அங்கே ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வர வாய்ப்பில்லை. பிஜேபி மன்னிக்க வேண்டும். ஒரு மனுஷன் எப்படா பெரிய மனுஷனாகிறான்? அவன் கூட்டாளிகளை வச்சுதான். அங்கே ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வர வாய்ப்பில்லை. பிஜேபி மன்னிக்க வேண்டும். 7 தொகுதியிலும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் வெற்றி பெறும். சொல்றது பூரா பொய் 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 பொய், அவ்வளவுமா பொய். ஒரு 2 பேர் உட்காந்துக்கிறான். எதுக்கு இருக்க ஒரு கேள்வி கேட்கிறாரு. இவர் வந்து மடியில் 2 பேப்பர்ஸா வச்சிருக்க. அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படியா அவனுக்கு வந்திருக்கா, அது என்னன்னு நான் சொல்றது, எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க. அப்ப நான் நைட் டெல்லியில பேசிட்டு சொல்றேன் அப்படின்ட்டான். உண்மையிலேயே டெல்லியில இருந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல இருக்குன்னா அவனுக்கு தேதியில அரெஸ்ட் பண்ண போறதே தெரியல. இதுல இருந்து என்ன தெரியுது? என்னையா தெரியுது? சரியான ஜோக்கர் புண்ட டனே. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த சனிக்கிழமை 4/5/2024 அன்னைக்கு தெரியாது. சவுக் சங்கர் வந்துட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்டு கோர்ட்டோட கஸ்டடியில கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாரு. இப்ப என்னடா செய்யுங்கிற? சவுக் சங்கர் அவர்கள் வந்து சென்ட்ரல் பிரிசனுக்கு உள்ள போகையில நல்லா 2 கையும் வீசிட்டு ஆரோக்கியமா தான் நடந்து போயிருந்தாரு. நீ ரொம்ப தைரியசாலிப்பா. ஆனா இன்னைக்கு நான் வந்துட்டு சவுக் சங்கரை வந்து வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்ற போது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு. என்னன்னா, சவுக்கு சங்கர் செத்துப்பிட்டாரப்பா. போலாம் சொல்லு வந்து சேர்றேன். நைட்டு அவரை வந்து ஒரு ரூம்ல போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்ச்ல படுக்க வச்சு வண்டி போட வச்சு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு கையில துணியும் உடம்பு கையில காலில எல்லாம் துணியை சுத்தி பிளாஸ்டிக் பைப்ல அடிச்சு நம்பலாமா? நம்பலாம். அதுல வந்து அவரோட ரைட் ஹேண்ட் பிராக்சர் ஆயிருக்கு. ஓ, அடிச்சே விட்டாங்களா? இதுல எதுக்காக நம்ம இப்ப இது சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பிராக்சரான கைக்கு எக்ஸ்ரேவோ அதுக்கான வைத்தியமோ இதுவே இது வரைக்கும் கோர்ட் அந்த ஜெயிலுக்குள்ள கொடுக்கல. வெறும் பெயின் கில்லர் மாத்திரைகளை மட்டும் அதிகமா உட்கொள்ள சொல்றாங்க. மான்குட்டி மாதிரி துள்ளி கூச்சிட்டு இருந்த என் பிள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. இந்நிலையில் கோவை மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்படவில்லை என்று சிறைத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். அதுல வந்து அவரோட ரைட் ஹேண்ட் பிராக்சர் ஆயிருக்கு. சவுக்கு சங்கர் தாக்கப்படவில்லை. எல்லாத்துக்கும் கருத்தா சொல்லணுமா? பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. கஞ்சா வச்சதே யாரு? கஞ்சாவை கவர்மெண்ட் தான் விற்கிது, அப்புறம் போட்டு கஞ்சா விற்கிது. சாராயம் விற்கிட்டு பார்த்துச்சு. இப்போ எங்கேயும் கஞ்சா விற்கிறவங்களை பிடிக்கிறது இல்லையே, ஏன்னு கேளுங்க. கஞ்சாவை அவங்களே தான் விற்கிறாங்க. பொறுப்பே இல்லாம உன் குறிப்பிட்ட லாபத்துக்காக மட்டும் எல்லாத்தையும் ஒம்பெடுப்ப. சுத்தரிக்கம் பாதிக்கப்பட்ட லவ்வாத்து கத்துவியா? எனவே சவுக்கு மொழியிலே சொல்லணுமா கைது பண்ணதான் செய்வாங்க. 6 மாசம் உள்ள போடுன்றேன் அப்படின்னு சொல்லுவேல, அதே மொழியை தான் இன்னைக்கு உனக்கும் சொல்ல வேண்டியிருக்கு. சவுக்கு சங்கருடைய கைது இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்க முடியாது. அவனாதான் வாங்கி கட்டிக்கிட்டான். இவர் ஒரு ஐஜியா இருப்பாரு. சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேல காதல் வருதுன்னா, உன் அழக பார்த்தா காதல் வருது? அத்தா
ஆத்தாடி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே. இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம். சோ ஆனா பண்ண மாட்டேன்.